ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கே கிளம்பிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்க, மீன் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டேன். ஜங்ஷன் கிட்டே இருக்குது. அந்த மீன் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பெருசாக இருக்குது மீன் மார்க்கெட்டு. நீங்களாம் யார் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை பார்க்குறேங்க்கா, பார்க்குறேன். ஏதோ மீன் வாங்க, என்ன ரேட்டு? ஆமாம், மீன் பண்ணுறதுக்கு தான் கூட்டம். மீன் பண்ணுறதுக்கு தான் கூட்டம். அவ்வளோதான். ஏதோ ஒரு மீன் கேட்டு எடுத்துக்கோ. நாங்கள் சூர மீன் வாங்கலான்ட்டு போனோம். ஆனால் சூர மீன் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. டேஸ்ட்டு ஒருத்தர் விரும்ப மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நாங்கள் அதை வாங்கலை. ஆனால் கிலோ 450 ரூபா சொன்னாங்க. நல்லா இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்டு பழக்கம் இருக்குதா? அதுதான் தெரியல. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டதில்லை. கொண்டுட்டு போய் கட் பண்ணிட்டு போயிட்டு தெளிவில் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் யார் ஏது கிடக்காரு அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் பணம் எது குழம்புக்கு நல்லா இருக்கும். குழம்புக்கு கையில் போடலாமா? நல்லா பேசி நேற்று கொண்டு போய் சாப்பிட்டேன். அயல மீனா நல்லா இருக்கும். 380 ரூபா. எல்லாம் இங்கே கடையில் வாங்குற ரேட்டு எல்லாம் கடல் போட்டுக்குது. மீனாக தான் நல்லா குழம்பு வச்சு சூப்பராக இருக்கும். இறால்லாம் என்ன ரேட்டுக்கா? இறால் 480 ரூபா. 480 ரூபா இறால். அந்த மீன் அது ஆக்டோபர்ஸ். எனக்கே தெரியாது. ஏதோ குழம்பு நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? அது குழம்பு சாப்பிட்டதில்ல, அதனால குழம்பு நல்லா இருக்கு. அது நல்லா அயிலையா? அயில இதெல்லாம் பாறையாம்மா. எவ்வளோ விற்கிறா? 200 இது என்ன மீன்? சரி, ஏதோ அது என்ன மீன்? கேட்கலாமா ஃபோன் பண்ணி? மீன் வேணுமா? கேட்டு எவ்வளோ என்ன ஏறி கேட்பாங்க? 280. வேற பாறை மீன் இதெல்லாம் எல்லாமே தான். பெரிய மீன் இதே மாதிரி எல்லாம் ஒரே ரேட்டா? இது என்ன மீன்? என்ன மீன் இது? நாங்கள் லோகு தான் எடுத்தோம். லோகு மீன். அதுக்கு 200 இருந்துச்சு. ஆனால் 2 கிலோ போட்டுக்கிட்டாங்க. அதே கிலோ 200 ரூபாயாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கும்போது 180 ரூபா இருந்துச்சு. இந்த வாரம் ரேட்டு ஏறிடுச்சான். வெட்டுற தாவலெல்லாம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் எப்படியோ பெரிய பெரிய மீனெல்லாம் வாங்கி வெட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சின்ன மீனுங்கிறனால ஃபஸ்ட்லேயே வெட்டி கொடுத்துட்டாங்க.
வர வழியில் சீம்பால் விற்றுட்டு இருந்தாங்க பால் மார்க்கெட்டில். ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தோம். ஒரு கப்பு வந்து 80 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து பீஸ் கணக்கில் வந்து 2 பீஸ் வாங்கி சாப்பிட்டோம். 40 ரூபா. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ரொம்ப நாள் ஆகுது சீம்பால் சாப்பிட்டு, வருஷமே ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அதனால் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டாக. நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். வெளிநாட்டு மொட்டைக்காய் ஒழிச்சு போகுதுங்க பருப்பு மார்க்கெட்டு. 50 ரூபாயா? இன்னும் ரேட் ஏறி போச்சா? 50 ரூபாயா மேம் தக்காளிக்கு? 60 ரூபா 50 ரூபா. அப்படியே வரும்போது காய்கறிலாம் எதுவும் இல்லை, தக்காளி பழம் தேங்காய் எதுவுமே இல்லை குழம்புக்கு. அதனால் தேங்காய் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 4 தேங்காய் 100 ரூபா. தக்காளி பழம் வந்து கிலோ 50 ரூபா. ரேட் ஏறி போயிடுச்சின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் தக்காளி வெங்காயம் குழம்புக்கு இஞ்சி இல்லை, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். நானா அரைக்கலா போட்டுக்கணும். காய் வாங்கிட்டேன். போட்டானே இஞ்சி தானே? இஞ்சி 10 ரூபாய் தாங்க. 10 ரூபாய் தாங்க. வெண்டைக்காய் தந்துருங்க. வெண்டைக்காய் ஒரு காக்கலா தந்துருங்க. அவ்வளோதாண்ணா. 2 கிலோ 100 ரூபாய்க்கு வருது, 30 ரூபாங்கிறீங்க. எங்ககிட்ட அப்படி தான் ரேட்டுமா. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கணுமா. ஏமா சங்கடம் பண்ணுறீங்க? அப்படியே இல்லை. அப்படியே போட்டு தந்துச்சேன். அள்ளி விட மச்சான். அதே எதுக்கு மச்சான்? இதுக்கு அவ்வளோதாண்ணா. என்னண்ணா 20 கிராம் சேர்த்தி போடுறேன். இன்னும் கொஞ்சம் போடணுண்ணா. மச்சாச்சின்னு பேசி ஹாய்ங்க. ஜங்ஷனுக்கு போயிட்டு மீன் எடுத்துட்டு வந்துட்டோம். வந்து மீன் குழம்பு வைக்கலாம். லோகு எடுத்துட்டு வந்திருக்கோம். நண்டு வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். நண்டு வந்து கிரேவி பண்ணிட்டு மீன் வந்து குழம்பு வச்சிடலாம். வாங்க, எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டு இஞ்சி பூண்டுலாம் தொளிச்சு வச்சுட்டேன். வாங்க குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் மீன் குழம்புக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்டா. அதனால சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே ஒரு 2 கிலோ மீனுனாக்கா ஒரு 300 கிராம்லேருந்து 350 கிராம் வரைக்கும் போடலாம் மீன். வெங்காயம் சின்ன வெங்காயம் உப்பு கொஞ்சமா போட்டு வணக்கணும்னாக்கா நல்லா வணங்கிக்கும் சீக்கிரமா. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கட்டும். இது நல்லா பொன்னிறமா ப்ரௌன் கலர்ல சொல்றோம்ல, ப்ரௌன் கலர்ல வரணும். அப்பதான் நல்லா இருக்கும். வெந்தயம் போடணும். ஃபர்ஸ்ட்ல கடுகு போட்டு வெந்தயம் போடணும். நான் வந்து வெந்தயம் இல்லை, அதனால கடுகு இஞ்சி பூண்டு வெங்காயம் மட்டும் போட்டுட்டேன். வெந்தயம் வந்து போட்டோம்னா தான் புளி குழம்புக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். வெந்தயம் சேர்த்திக்கோங்க. நீங்க என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. தக்காளி வந்து சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து ஒரு 400 கிராம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி பழம் நிறைய புளிக்குழம்புக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து தக்காளி பழம் நிறைய சேர்த்தனாதான் நல்லா இருக்கும். டேஸ்டா புளிப்பா இருக்கும். நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு வணக்கணும்னா நல்லா இருக்கும். சீக்கிரம் வந்து வணங்கிரும். ஹீட்ல நிக்கிறதுனால ஃபுல்லா வேர்வை. வெயிலுக்கு வந்து நல்லா தண்ணி குடிங்க. அப்பதான் வெயில்ல வந்து நல்லா உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். இல்லைன்னா ஹீட் ஆயிடும் உடம்பு. இது அதனால ஃபுல்லா தண்ணி குடிங்க. இது உப்பு போட்டு கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கிட்ட பிறகு நான் பார்க்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. வந்து புளிய ஊத்திக்கலாம்.
புளியை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும். புளி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செலவுலாம் போட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். தேங்காய் மட்டும்தான் அரைச்சி வச்சிருக்கேன். கடலை வந்து கொஞ்சோண்டு தான், ஒரு 2-3 தான் சேர்த்திருக்கேன். கடலை வந்து சேர்த்தவே கூடாது. சும்மா சாங்கியத்துக்கு சேர்த்திருக்கேன். நான் தேங்காய் தான் ஒரு தேங்காய் ஃபுல்லா போட்டிருக்கேன். அது நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து புளி வந்து நல்லா கொதிச்சு வரணும். பச்சை வாசனை போயிட்ட பிறகுதான் நம்ம தேங்காவே ஊற்றணும். இது கொதிக்கட்டும். அப்புறமேட்டு வந்து நம்ம செலவெல்லாம் ஊத்திக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். மீன் குழம்பு, நண்டு கிரேவி சூப்பருங்க. அப்படியே ஒரு மொன்ன செம்ம டேஸ்ட். என்ன மீன்? லோகுங்க. அது நல்லா செம்ம சேர்த்து புளி ஊற்றி நல்லா பண்ணிக்கிது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. போதும்பா, அவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க. மீன் குழம்பு வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போதான் வந்து ஜங்ஷனுக்கு வந்து மீன் மார்க்கெட்டுக்கு இப்போதான் ஃபஸ்ட்டு போயிருக்கேன். நீங்களும் போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். டாடா பாய். எங்கள் பெரியக்கா வந்து ஊர்லேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இருந்துச்சு. அதுதான் காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். வரும்போது பப்ஸு இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க, போகும்போது மட்டும் நிறையா கொண்டுட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். போகும்போது நம்ம தயாரித்தோம்ல சோப் ஆயில், அதுவும் வாங்கிட்டு போனால் நான் ரிவீல் வந்து வீட்டுக்கு போயிட்டு வீடியோ பிடிச்சி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. பட்டை கட்டிக்கிட்டேன். கோதுமை, மிளகாத்தூளு, கொத்தமல்லி தூளு, அரிமலை எல்லாம் வரும்போது கையை வீசிக்கிட்டு வர, போகும்போது மூட்டை கட்டிக்கிட்டு போயிடுற. ஆமா, சோப்பாயில் சோப்பாயில் எடுத்துட்டு போகல சாம்பிளுக்கு. அதான் சோப்பாயில் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றி கொடு. பப்ஸ் 2-3 வாங்கி கொண்டு வந்து கொடுத்து, கேக்கு 2-3 வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, 1000 பொருள் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஆரியெல்லாம் எடுத்துக்கிட்டு சோப்பாயில் வேற எக்ஸ்ட்ரா கிளம்பியாச்சு.